ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங். வெல்கம் டு சுஜாதா நலவாகம். இன்றைக்கி கோபி மஞ்சூரியன் எப்படி ஈஸியாக பண்ணுறதுங்கிறது சொல்கிறேன். 2 பூ இந்த மாதிரி வாங்கி பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு ஹாட் வாட்டரில் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தான் இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரை ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர், பார்த்திங்களா, கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். பாருங்களேன், இந்த ஸ்டேஜ் நல்லா வரணும். இது வரும்போது இது எப்படின்னா, இது இப்படி அமுங்கணும். நல்லா அமுங்கிறதா நல்லா அந்த ஸ்டேஜில் தான் நம்ம பொரித்து எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வதக்கிறதுக்கு என்னென்னா, பாண்டியில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இப்போ பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு சாஸ்லாம் விட்டு பண்ணணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. பூண்டு ஒரு 20 பூண்டு எடுத்து தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை இப்போ பாண்டியில் போடலாம். பார்த்திங்களா, பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுது. இப்போது இந்த ஸ்டேஜில் சோயா சாஸ் 1 ஸ்பூன் தான், 1 ஸ்பூன். ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம் விட்டுக்கோங்க, ரொம்ப விட வேண்டாம். சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட்றதா இருந்தால் ரொம்ப. இந்த சைடு சாஸ் எல்லாம் விட்டு எல்லாம் கொதிச்சிட்ருக்கு. இந்த இன்னொரு பாண்டிலில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஆனியன் அண்டு கேப்சிகம், இதை ஒரு 2-4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு லைட்டாக 2 பரட்டிட்டு அதில் போடுறதுக்காக நான் வச்சுருக்கேன். இப்போ பரட்டிட்டு வந்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டயத்தில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் காலிஃப்ளவர், அதை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா அது உடஞ்சிடாமல் நல்லா பரட்டி விட்டுறலாம். அப்படின்னு பாருங்கள், இப்போ நல்லா வந்துருச்சு. ஹோட்டலில் பண்ணுற மாதிரியே அதே இதில் வந்துருச்சு. இப்போது ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லாயிருக்கு. இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங். வெல்கம் டு சுஜாதா நலவாகம். இன்றைக்கி கோபி மஞ்சூரியன் எப்படி ஈஸியாக பண்ணுறதுங்கிறது சொல்கிறேன். 2 பூ இந்த மாதிரி வாங்கி பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு ஹாட் வாட்டரில் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தான்